ஓம் நம சிவாய. குருவின் உபதேசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்பும் ஆன்மீகமும் நிறைந்த மனித வாழ்க்கை பற்றி நம்ம குரு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம் வெறும் பொருளாதார வெற்றி அல்லது தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக மட்டும் கிடையாது. உண்மையான வாழ்வு அப்படின்றது நமக்குள்ளார இருக்கிற அன்பு, கருணை, அமைதி போன்ற தெய்வீக குணங்களை வெளிப்படைய செஞ்சு அதை மற்றவங்களுக்கும் பகிர்றது தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரே பரம்பொருளோட பாகம் அப்படின்றதுனால அனைவரும் உள்ளார்ந்த முறையில் ஒன்றாக இணைந்தவர்கள் தான். இந்த உண்மையை உணரும்போது நாம் மற்றவங்கள வெறுக்கிறதுக்கு பதிலாக அன்போடு பழக தொடங்குவோம். நம்மளுடைய வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே மற்றவங்க மனசில் நன்மை ஏற்படுத்தும் வகையில் மாறுது. ஒருத்தருக்கு ஒரு சிறிய சிரிப்பு, ஆறுதலான சொல் அல்லது ஏதாவது உதவி இந்த மாதிரி செய்கிறது அவங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். இப்படி நமக்குள்ளார இருக்க இயல்பான அன்பை உலகத்துக்கு பரப்பும்போது மனித சமுதாயத்தில் ஒற்றுமை, அமைதி மற்றும் மகிழ்ச்சி வளர தொடங்குது. அதுவே மனித வாழ்க்கையின் உண்மையான நிறைவும் ஆன்மீக சாதனையின் உயர்ந்த இலக்கும் ஆகும் அப்படின்னு நம்ம குரு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்க வளமுடன். ஆத்ம கோடி இறை நன்றிகள்.